உங்கள் கருமுட்டையில் பல வளர்ச்சி அடையாத இளம் முட்டை இருக்கும் ஃபாலிக்கல்ஸ் உண்டு. ஒரு பெண் கர்ப்பிணி அடைவதற்கு முன் முதலில் அவளது ஃபாலிக்கல்ஸிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த முட்டை வெளியிடணும். இதுக்கு ஆவிலேஷன் என்று பெயர். இந்த முட்டை ஒரு ஆண் வித்துடன் அதாவது ஸ்பெர்முடன் சேரும் போது அந்த பெண் கருதரிப்பாள், அதாவது கர்ப்பிணி அடைவாள். ஆவிலேஷன் என்பது பொதுவாக அடுத்த மாதவிடாய் வருவதற்கு முன் சுமார் 14 நாட்கள் முன்பு நடக்கும். இந்த நேரத்தில்தான் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிசிஓஎஸ் இருக்கும் பெண்களுக்கு இந்த ஃபாலிக்கல் சரியாக வளராமல் இருக்கலாம். இது அதிகமான ஆண்ட்ரஜன் அல்லது இன்சுலின் அளவு அல்லது உடல் எடை அதிகமாக இருப்பதனால் இருக்கலாம். இதனால முட்டைகள் ஓவரியிலிருந்து வெளியிடாமல் இருக்கலாம். இவ்வாறு இருக்கும் முட்டைகள் நீர்க்கட்டி அதாவது ஒரு சிஸ்டை போல் தெரியலாம். இப்படிதான் பிசிஓஎஸ் தன்னுடைய பெயரை பெறுகிறது. முட்டை வெளியிடாமல் இருப்பதை ஆனோவிலேஷன் என்று சொல்லப்படும். இதனால் மாதவிடாய் சரியான சமயத்துக்கு வராமல் இருக்கலாம். முட்டையும் ஆணின் வித்தும் சேராததினால் கர்ப்பம் தரிக்க முடியாமல் போகலாம். இதை சப்ஃபர்டிலிட்டி என்று சொல்லப்படும். பிசிஓஎஸ் இருக்கும் சில பெண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சுமார் 70% பெண்களுக்கு சப்ஃபர்டிலிட்டி இல்லை இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஒரு வருடத்திற்கு பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு இருந்தும் ஒரு பெண் கர்ப்பிணியாகவில்லை என்றால் அதை இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லப்படும். உங்கள் இன்ஃபர்டிலிட்டியின் காரணத்தை கண்டுபிடிக்க உங்கள் மருத்துவர் சில பரிசோதனைகள் செய்யலாம். இரத்த பரிசோதனை செய்து உங்கள் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஏதாவது ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்கிறதா என்று பார்க்கலாம். உங்கள் மாதவிடாய் சுழற்சியின் 21ஆம் நாள் இரத்த பரிசோதனை செய்து ஆவிலேஷன் சரியாக நடக்கிறதா என்று பார்க்கலாம். இதன் பின் கர்ப்பப்பையை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து அதில் ஏதாவது கோளாறு இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கலாம். ஒரு ஹிஸ்டரோசால்பிஞ்சியோகிராம் செய்தால் எக்ஸ்ரேயும் சாயமும் மூலமாக கர்ப்பப்பையிலோ அல்லது ஃபலோப்பியன் டியூப்லையோ எங்கேயாவது அடைப்பு இருக்கிறதா என்று அறியப்படலாம். பெரும்பாலான பிசிஓஎஸ் இருக்கும் பெண்களுக்கு சில உடல் மாற்றங்கள் செய்த பின்பே கர்ப்பிணியாக முடியும். பல பெண்களுக்கு உடல் எடையின் சுமார் 5 முதல் 10% முதல் குறைத்தால் ஆவிலேஷன் சரியான சமயத்துக்கு ஆக துவங்கும். சில பெண்களுக்கு மருத்துவர் கர்ப்பம் தரிக்க கிளாமிஃபின், கொனடட்ரோஃபின், மெட்ஃபார்மின் அல்லது லெட்ரசோல் போன்ற மருந்துகள் எழுதி தரலாம். சில பெண்களுக்கு லாப்ரோஸ்கோபிக் ஒவேரியன் டயோதெர்மி என்று ஒரு சர்ஜரியும் செய்யலாம். இந்த மருந்துகள் ஆவிலேஷனை தூண்டிவிட்டு ஃபர்டிலிட்டியை இயல்பாக ஆக்கிடும். மெட்ஃபார்மின் நேரடியாக ஆவிலேஷனை தூண்டவிடவில்லை என்றாலும் அது இன்சுலின் எதிர்ப்பையும் ஆண்ட்ரஜன் அளவையும் குறைத்து உங்கள் கருமுட்டையின் செயல்பாட்டை அதிகரிக்கும். இத்தனையும் செய்தும் கருக்கரிக்க முடியவில்லை என்றால் ஐவிஎஃப் சிகிச்சை செய்யலாம். இதன் மூலம் பெண்ணின் முட்டைகளில் ஒன்றை எடுத்து அதை ஒரு லேபில் ஆணின் வித்துடன் இணைத்து ஃபர்டிலைஸ் செய்யலாம். இவ்வாறு ஐவிஎஃப் செய்து ஃபர்டிலைஸ் ஆன முட்டை அதாவது எம்பியோவை பெண்ணின் கர்ப்பப்பையில் திரும்பி புகுத்தி வளரவிடலாம். பிசிஓஎஸ் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பேஷண்ட் சப்போர்ட் குரூப் லிங்க்ஸை பாருங்க. நன்றி, வணக்கம்.